ஐஸ்வர்யா ராயோட 4000 கோடி சொத்து யாருக்கு சொந்தமாக போகுது? காதல் தொடங்கி கல்யாணம் வரைக்கும் ஒரே பிரச்சனை தான். 1994ல உலகளவியா தேர்வு செய்யப்பட்டு ஐஸ்வர்யா ராய் ஹிந்தி, தமிழ், பெங்காலி, இங்கிலீஷ்னு பல மொழிகள்ல படங்களை நடிச்சு தனக்குன்னு ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி அதை இன்னைக்கு வர மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. துளு பேசக்கூடிய பண்டிட் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவங்களோட ஸ்டடீஸ்க்காக தான் இவங்க முதலா மும்பைக்கு வந்து அப்படியே அங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஹிந்தியில இவங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் 1997ல மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளிவந்த இருவர் படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. தமிழ்ல இவங்க சில படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அதிக அளவுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட பியூட்டி தான். மணிரத்னத்தோட டைரக்ஷன்ல வெளிவந்த பிரம்மாண்ட வரலாற்று காவியமான பொன்னியின் செல்வன்ல இவங்க நடிக்கும் போது த்ரிஷா மேல எவ்வளவு கிரேஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்துச்சோ அதே கிரேஸ் ஐஸ்வர்யா ராய் மேலையும் இருந்துச்சு. பாலிவுட்லயே அதிகப்படியா கிசுகிசுப்பா பேசப்பட்ட நடிகை யாரு அப்படின்னா கண்டிப்பா ஐஸ்வர்யா ராய் தான். அதுவும் உலக அழகி பட்டம்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களை பத்தி எக்கச்சக்க பேச்சுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. 1999ல முதலா சல்மான் கானும் ஐஸ்வர்யா ராயும் லவ் பண்றாங்க அப்படின்ற பேச்சு அடிக்கடி வெளியே வந்துகிட்டே இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்கலாம் வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 2007ஆம் ஆண்டு ஹிந்தி நடிகரான அபிஷேக் பச்சனை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் பண்டிட் குடும்ப முறைப்படி தான் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டா இன்டர்நெட்ல என்ன ஓடிட்டு இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல்னு தெரியல. பட் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அப்பவே ஐஸ்வர்யா ராய்க்கு கிட்டத்தட்ட 4000 கோடி சொத்து இருந்திருக்கு. ஐஸ்வர்யா ராயை பத்தி நிறைய கிசுகிசுப்பான விஷயங்கள் வெளிவரதுக்கு காரணமே சல்மான் கான் தான் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கும் போது சல்மான் கான் தான் நீ எப்படி என்ன விட்டுட்டு போவ, உன்னை நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னா ஐஸ்வர்யா ராயை பத்தின நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், அவங்கள பத்தி யாருக்கும் தெரியாத விஷயங்கள், அவங்களோட சொத்துக்கள், அவங்களோட பணம், இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வெளியே வரதுக்கு காரணமே சல்மான் கான் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராயும் நீ எப்படி இதெல்லாம் வெளியே சொல்லலாம் அப்படின்னு சண்டை போட்டதாகவும் ஐஸ்வர்யா ராயோட அபார்ட்மெண்ட்டுக்கு சல்மான் கான் நைட்டு வந்து மிகப்பெரிய பிரச்சனை நடந்த டாக்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்னைக்கு வர இருக்கு. ஆக்சுவலா அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் வந்து சல்மான் கான் கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்திருக்காங்க. பட் சல்மான் கான் இந்த பொண்ணு நம்மள லவ் தான் பண்ணுதோ அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கு. இந்த சண்டையை அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரும் வேடிக்கை பார்த்ததாலாம் இருக்கு. ரீசெண்டா வந்து நார்த் சைட்ல சோஷியல் மீடியால ஒரு போட்டோ வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. என்ன போட்டோ அப்படின்னா ரீசெண்டா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஐஸ்வர்யா ராயும் வந்திருந்தாங்க, சல்மான் கானும் வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டதா மார்பிங் பண்ணி ஒரு போட்டோவை வெளியிட்டுட்டாங்க. அந்த போட்டோ உண்மையே கிடையாது. ஆனா அந்த போட்டோவை பார்த்த எல்லாருமே ஒரு முன்னாள் காதல் கூட சேர்ந்து ஜாலியா இருக்கீங்க போல அப்படின்னு ஐஸ்வர்யா ராயை பத்தி நிறைய விஷயங்கள் தப்பா சோஷியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யா ராய் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கடுப்பாயிட்டு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு மகளுக்கு தாயான ஒரு பொண்ணை பார்த்து இப்படி பேசுறது சரியே கிடையாது. நான் ஒரு நடிகையா இருந்திருக்கேன். அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் நடிக்கிறதை எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன படங்கள்லையும் அதுவும் கொஞ்சம் ரோல்ஸ் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் என்ன போய் நீங்க ஏதோ ஒரு கதையை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு பேசியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ரெண்டு காரணம் இருக்கு. அம்பானி வீட்டில் நடந்த கல்யாணத்துல அபிஷேக் பச்சனோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பட் அதுல ஐஸ்வர்யா ராய் இல்ல. ஐஸ்வர்யா ராயும் சல்மான் கானும் சேர்ந்து எடுக்கப்பட்டதா ஒரு போட்டோ வெளிவந்துச்சு, அதாவது மார்பிங் பண்ணி. ஸோ இந்த ரெண்டு போட்டோ தான் இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணம். இன்னும் அஃபிஷியலா டைவர்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்லாம் எதுவுமே வெளியே இவங்க சொல்லல. ஆனா சில மாசங்களுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா ராய்க்கும் அபிஷேக் பச்சனுக்கும் எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்துடுச்சு. அதுவும் சொத்து ரீதியான நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ இவங்க கண்டிப்பா டைவர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு டாக் லைட்டா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போட்டோ விவகாரம்லாம் தொடங்கி இன்னைக்கு அந்த டாக் பெருசா போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஹீரோயின்ஸ் வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் யாரும் பெருசா கண்டுக்கிறதே இல்ல. நம்ம நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப வருஷமா ஒரு ஸ்டாரா பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் இப்போ அசால்ட்டா டைவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. ஸோ இவங்க டைவர்ஸ் வாங்கினாலுமே யாரும் அதை கண்டுக்க போறதே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.